இவ்வுலகில் விருட்சங்களை காணாதோர் எவரும் இருக்க மாட்டார்கள். விருட்சங்களில் இது போன்ற அழகான பட்சிகளையும் இவை எழுப்பும் கீச் ஒலிகளையும் இவை தன் குஞ்சுகளுக்கு பரிவோடு உணவூட்டுவதையும் காணாதோர் இருக்க மாட்டார்கள். அக்காட்சி மனதிற்கு இதமளிக்கும் அற்புதமான காட்சிகள். சிட்டுக்குருவி தன் வாயில் தானியங்களை தாங்கி வரும். தன் பசியை ஆற்றாது குஞ்சுகளின் பசியை போக்கிவிட்டு பசியோடு உறங்கிவிடும். தன் குஞ்சுகளிடத்தில் பாசம் கொண்டிருக்கும். பின் குஞ்சுகளுக்கு இறக்கை முளைத்ததும் வானில் பறக்கும் கலை கற்பித்து அவைகளுடைய வாழ்வை வாழ்வதற்கு சுதந்திரத்தையும் அது நல்கும். இறக்கை முளைத்த குஞ்சும் சிறகடித்து பறக்கும். ஆனால் மனிதர்கள் மாறுபட்டவர்கள். பறவையின் குஞ்சுகளைப் போல் குழந்தைகளை பேணி காப்போம். ஆனால் இறக்கை முளைத்தவுடன் சிறைப்பிடித்து விடுவோம். எங்கேனும் பறந்து சென்று விடுவார்களோ என்ற பயம். ஈன்றோர் தன் பிள்ளைகளிடத்தில் அன்பை பொழிவதல்ல என்பதில்லை இதன் பொருள். அன்புள்ளது. ஆனால் அவர்கள் பொழியும் அன்பதனில் மோகத்தின் அளவு அதிகரித்துள்ளது. அந்த மோகம் வாரிசுகளின் எதிர்காலத்திற்கிடையில் சுவரொன்றை எழுப்புகிறது. அடுத்தவர் வாழ்க்கையை தீர்மானிக்க நாம் என்ன இறைவனா? ஜனனம் எடுத்த மனிதர்களே, அன்பெனும் அழகான பாத்திரம் தனில் மோகம் நிறைந்து விட்டால் அது சுயநலமாகிவிடும். ஆகையால் அன்பை அரவணைத்து மோகத்தை விலக்கி வைத்து வாழுங்கள். அன்பில் தாம் மோகத்தையும் சேர்த்தால் முன்னேற்றம் என்பதை காண இயலாது. ராதா ராதா.